நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னோட பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? 7 லட்சம் ரூபாய் கிடைச்சா அவங்க வியாதி போயிடுமா என்ன? நான் உன் பொண்டாட்டியை பார்க்கணும். பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, சொந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு ரொம்ப பாசம் மிகுந்த அன்பு புருஷன். இதே மாதிரி ஒரு பழைய கதை இருக்கு பிரகாஷ். பிரகாஷோட தேவிகாக்கு ரொம்ப நாள் இப்படி கூணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 லட்சத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. இன்னும் கொஞ்சம். அதான் சொல்ற, நிமிர்ந்து உட்காரு. இப்போ நீ தைரியமா எந்திரிச்சு நில்லு. தைரியமா எந்திரிச்சு நில்லு. இந்த பக்கம் வந்து நில்லு. அப்படியே ஒரு சுத்தி நில்லு. இதுதான் சுமேஷோட தெரப்பி. அடையாறு சந்திரனும் திருவேற்காடு விஜயும் கும்முடி பூண்டி வந்ததும் பிரகாஷ் தேவின்னு மாறிட்டாங்க. என்ன சந்திரா, சந்தோஷமா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. விஜய், நீ ரொம்ப சூப்பரா நடிச்சேன்னு சந்திரன் கால் பண்ணி எனக்கு சொன்னான். என்னன்னு சொல்றது, இங்க ஒரு கேமரா வச்சிருந்தா நானும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்திருப்பேன். நான் அதிகமாவே சென்டிமெண்டா பேசி வச்சிருக்கேன். அதுல அவங்க விழுந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம சொன்னதை அவங்க நம்பிட்டாங்க. இப்ப பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன். ஆனா அந்த பணத்தை நான் எடுத்துப்பேன். மீதி 5 லட்சம். அதை ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கலாம். 2.5 உங்களுக்கு, 2.5 எனக்கு. இது ரொம்ப ரிஸ்கான வேலை. உங்களுக்கான எல்லா செலவும், வீட்டு வாடகை முதல் கொண்டு நான் தானே கொடுக்குறேன். அது போக 2.5 லட்சம் ரூபாய் நான் உங்க கையில கொடுப்பேன். பணம் கிடைச்ச உடனே இந்த ஊரை விட்டு ஓடிடணும். ஒருவேளை அவங்க ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா? இது தப்பான பிசினஸ் ஆச்சே. சந்திரா, கிட்னியை தானம் கொடுக்கலாம். விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்றது குற்றம். அதனால கிட்னியை தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவரு உங்க கூட பிறந்த அண்ணன் தானே சார்? அவங்க நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்க அண்ணன் தம்பி பாசம்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு சொன்ன பணத்தை நான் கொடுப்பேன். நீங்க நடிக்கணும், ஊரை விட்டு போயிடணும். எனக்கு வேற சில வேலைகள்லாம் இருக்கு. அவங்க நம்பிக்கைக்காக பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கட்டிருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க அப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அவங்களுக்கு தேவை உன்னோட கிட்னி தான். அதனால தானே ஏ பாசிட்டிவ் கிட்னி இருக்கிற ஒன்றை நான் செலக்ட் பண்ணது. பணம் உன்னோட கையில தான் கிடைக்கும். சந்திரனை பிரகாஷ்ன்ற பேர்ல மாத்துறதுக்கான கார்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்க ஆசைப்படுற மாதிரி கிட்னி சேஞ்ச் பண்றதுக்கான எந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் நீ தைரியமா போலாம். அவங்க எங்களை தேடி வந்தா என்ன பண்றது? தேடி வரட்டும். மதர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கும்முடி பூண்டியில இருக்க தேவிகா பிரகாஷுக்கு கூணு விழுந்ததுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே அதே பேர்ல நான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். 13ஆம் தேதி அவங்கள ஆபரேஷனுக்காக அட்மிட் பண்ணுவாங்க. 16ஆம் தேதி ஆபரேஷன். அங்க வந்து யாரு கேட்டாலும் தேவிகான்ற பேஷண்டோட டீடைல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அது வேற தேவிகா. நீ
டூப்ளிகேட் தேவிகா. வர போற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அழுது கண்ணீர் விட்டு நடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டிய வேலை உங்க வேலை. நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்ல, ஏதாவது ஆத்திர அவசரம்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல நாங்க கேட்ட பணம் உங்க 2 பேர் அக்கௌண்ட்டுக்கும் ஆளுக்கு 25,000 இன்னைக்கே போட்டு விடுறேன். என்னோட வேலை எப்பவும் கிளியரா இருக்கும். நீங்க அதை விட ரொம்ப கிளியரா இருக்கணும். காரணம், இது என் சொந்த அண்ணனோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். தப்பாயிடுச்சுன்னா எனக்கு பயங்கர கோபம் வரும். அதனால தப்பாக கூடாது. ஒரு நம்பிக்கைக்காக அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொன்னா நீ அதுல சைன் பண்ணி கொடுத்துரு. நீங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கு தோணணும். வேணுவும் பாலசுதாவும் எங்களை முழுசா நம்பிட்டு தான் இங்க இருந்து போயிருக்காங்க. அவங்க கூட இருந்த மனோஜுக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவன் துருவி துருவி கேள்வி கேட்பான். சொந்தக்காரங்களை பத்தி ஏதாவது கேட்டா எதுவுமே சொல்லாதீங்க. இங்கிருந்து அம்பத்தூர் வழியா 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா போரூர் ஜங்ஷன் போலாம். அங்கதான் உண்மையான தேவிகா பிரகாஷ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது காரணம் வச்சு பிரகாஷை பத்தியும் தேவிகாவை பத்தியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹிஸ்டரி தான் கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க மேல சந்தேகப்படுறாங்கன்னு தோணுது. அப்படியே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா யாராவது வரும்போது. உன்னுடைய வேற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். உங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்றேன், இங்க இருக்கவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இங்க வந்தாங்கன்னா நம்ம பிளான்லாம் வீணா போயிடும். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்க வேண்டாம். இது முடிகிற வரைக்கும் வேற எந்த சைட் பிசினஸும் இருக்கக்கூடாது. இந்த வேலையில நம்ம 3 பேர் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கோம். உங்களை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச ஆளு கூட நம்மளோட பிளானை பத்தி எதுவும் தெரியாது. அதே மாதிரி இந்த பிளான் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு அப்புறம் உங்களை வேற யாருமே பார்க்க கூடாது. பணத்தை 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அவங்களால ரெடி பண்ண முடியாம போச்சுன்னா? பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். 7 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சந்திரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் டைரக்டா பணம் கட்டிட்டாங்கன்னா? உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னது? முதுகு எலும்பு வளைஞ்சு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க நீ இங்க இப்படி சில மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா என்ன ஆகும்? இங்க இப்ப வேற யாரும் வரமாட்டாங்க. எங்களை பார்த்தா வேற யாருக்கும் சந்தேகம் வராது. ஹாஸ்பிட்டல்ல போய் பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தேவிகாவை பத்தி விசாரிப்பாங்க. அப்ப தெரிஞ்சு போகும். ஆபரேஷனுக்காக 16ஆம் தேதி அட்மிட் ஆகிற பேஷண்ட் தான் தேவிகான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல சந்திரனோட கையில சரியான நேரத்துல, ஐ மீன் பிரகாஷோட கையிலேயே அவங்க பணத்தை கொடுப்பாங்க. இந்த வேலையில எங்களுக்கு தான் ரிஸ்க். இங்க பாருங்க, உங்க கூட பிறந்தானே சாகணும், அதுதானே உங்களுக்கு தேவை. அவர் 7 லட்ச ரூபாய் இழந்தது நினைச்சு மன ரீதியா உடல் ரீதியா அவர் செத்துட்டாருன்னா அதோட லாபமும் உங்களுக்கு தானே. அந்த சமயத்துல நீங்க எடுத்துக்கிற 2.5 லட்ச ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாயை எங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம் தான். என்னோட லாப நஷ்டத்தெல்லாம் நீங்க எதுவும் கணக்கு போட வேண்டாம். உங்களுக்கு ஒரு தொகையை பேசி நாம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலலாம் நீங்க கேட்க கூடாது. சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகணும். அதை தவிர நீங்க வேலையெல்லாம் பேசக்கூடாது. மீறி பேசினா பிரச்சனை தான் உண்டாகும். சந்திரா, விஜய் கிட்ட நீ எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி புரிய வை. ஐயோ, நீ வெளியில நிக்காத, உள்ள போய் உட்காருன்னு சொன்னல. இங்க பாருங்க, உங்க சைட்ல இருந்து ஏதாவது தப்பு நடந்து நஷ்டம் ஆச்சுன்னா அதுக்கான நஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து வாங்காம நான் விட மாட்டேன். சொல்ல போனா இங்க இருந்து 2 பேரும் உயிரோடயே போக முடியாது. சந்திரன், உனக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சு போச்சுல்ல? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த ஆள் நடவடிக்கை பார்க்கும்போது அவன் ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது. இத பாரு,
மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போறதுக்கு முன்னாடி அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னா கேட்டிங்களா? இந்த வேலை முடிஞ்சோன்னு உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு. அதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. வேணுகோபாலையும் பாலசுதாவையும் ஏமாத்தி பணத்தை திருடுறதுக்கு ஒரு கருவியா நாம அவனுக்கு வேணும். வேலை முடிஞ்சதும் நம்மள க்ளோஸ் பண்ணிட்டானா 7 லட்ச ரூபா பணத்துக்காக நம்மளை கொல்லுவாங்களா என்ன? இங்கிருந்து தப்பிக்கும் போது ஒரு வண்டி இடிச்சாவே போதுமே. அப்ப நம்ம போற வண்டியில ஒரு லாரி வந்து இடிக்குது. ஏதாச்சே நடந்த ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கேஸ் ஆனா கூட ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு குற்றவாளி தப்பிச்சு வந்துடலாம். அதிகபட்சமா அவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அவன் ரொம்ப புத்திசாலி. கையில இருக்க 2 லட்சத்தை கொடுத்துட்டு அவன் 5 லட்சம் வாங்குவானாமா. அதுல இருந்து 2 லட்சம் நமக்காமா. இதெல்லாம் நம்புறீங்களா என்ன? அந்த ஆள் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாம இதுக்கு முன்னாடி பண்ண ஏதாவது திருட்டு கேஸ்ல போலீஸ்ல நம்மள மாட்டி விட்டுட்டானா நாம சொல்றது எதுவுமே போலீஸ் நம்ப மாட்டாங்க. ஏய் இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் போலீஸ் கிட்ட ஒன்றும் சுமேஷ் செய்ய சொல்ல மாட்டாரு. அப்படி பண்ணா அவருக்கு தான் பிரச்சனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீ என்கிட்ட சொன்ன அந்த முதல் விஷயம், நாம உயிரோடு இருக்கிறது அந்த ஆளுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால தான் வேணுவோ மனோஜோ பாலாவோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுங்கன்னு அவர் நம்ம கிட்ட சொன்னாரு. எதுவா இருந்தாலும் பணம் நம்ம கைக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எங்க போலான்னு நாம முடிவெடுப்போம். பாலா, நாம மற்ற விஷயத்தை பத்தி பேசி முடிச்சிட்டோம். ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியல. நம்ம கையில பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வேலைக்காக ஒன்னும் சுத்தல. கண்டிப்பா நடக்கும். நடக்கும். ஆனா எங்க வீட்டு இடத்தை அடகு வைக்கிற வேலை இழுத்துக்கிட்டே போகுது. ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சுமேஷ் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஹரியன்னு 1 லட்ச ரூபாய் தரேன்னு என்கிட்ட சொல்லிருக்காரு. ராமப்பாவும் உதவி பண்ணுவாரு. இது எல்லாமே சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபாய் வரும் இல்லையா? மீதி நான் பிரீத்திய பாக்கும்போது ஆர்கே கிட்ட பேசிட்டு சொல்றதா என்கிட்ட பிரீத்தி சொன்னா. ஆனா மீதி இருக்கிற 3 லட்ச ரூபாய அவங்க கொடுப்பாங்களா? 15,000 கொடுத்தாலும் அத கையை நீட்டி சந்தோஷமா நான் வாங்குவேன். ஆனா இது ஒருத்தருக்கு கடன் கொடுக்கற விஷயம் இல்லைல்ல. 7 லட்ச ரூபா பணத்தை நாம ஹாஸ்பிட்டல்ல கட்டலன்னா அவங்க ஆபரேஷனுக்கு அட்மிட் பண்ண மாட்டாங்க. நம்மள நம்பி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட பிரகாஷ் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. நாம ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கறோம்னு சொன்ன உடனே அவங்க கண்ணில் இருந்து வந்த கண்ணீரை நீயும் பார்த்தல. காணாம போன ஒரு வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம பணம் கொடுக்காம ஆபரேஷன் நடக்காம போயிடுச்சுன்னா அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. அது நடக்கும்னு இப்பவும் என் மனசு சொல்லுது. ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி பேசினாலும் பெரியவங்க விஷயத்தை தான் பேசணும். ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசினா அதுவே போதும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே எங்களால மட்டுமே முடியற காரியம் இல்ல பிரீத்தி. நீ வா. உட்கார். என்னடி ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன? பணம் தானே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை.
அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இயர் எண்டட்னால அக்கவுண்ட்ஸ் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஆர்கே கிட்ட இதை பத்தி தெளிவா பேச முடியல. நான் இதை பத்தி அவர்கிட்ட சொன்னப்போ நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. என்னோட அக்கவுண்ட்ல 2 லட்ச ரூபாய் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். கடனா இல்ல, அத உன்னோட பணமா நீ நினைச்சுக்கோடி. அது போக இன்னும் எவ்வளவு பணம் உனக்கு தேவைப்படுது? அது எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். நீ இப்ப குடுக்கறேன்னு சொன்ன பணம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது பத்தலன்னா ஆர்கே கிட்ட கேட்கலாம். வேண்டாம், மீதி பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். நீ கேட்க வேண்டாம், நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன். நீ இப்ப பண்ணதே பெரிய உதவிதாண்டி. இதுக்கப்புறமும் உன்னை நான் கஷ்டப்படுத்தினா அதுக்கு நான் எனக்கு நானே பண்ணிக்கிற பெரிய துரோகம் ஆயிடும். என் கூட பிறந்தவங்க கூட என்கிட்ட காட்டாத பாசத்தை தான் நீ இப்ப என் மேல காட்டிக்கிட்டு இருக்க. ஒரு அக்கா தங்கச்சும் நம்ம வாழ்றதுக்கு கூட தான் பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு உதவி தேவைப்படும் போது நான் உன் கூடவே இருப்பேன்னு. நான் சாகுற வரைக்கும் அதை காப்பாத்து வேண்டி. சரி, செக் லீஃபும் கொடுங்க. அதுக்கு நீ கொடுத்துட்றா. நானா? நான் நேத்துக்கே சொன்னேன்ல, அக்ரிமெண்ட் பத்திரத்தோட செக் லீஃபும் வேணும்னு. எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல, இருந்த அக்கவுண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. பாலாவோட அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா, அவகிட்ட இருந்து வாங்கி கொடு. செக் புக்கு போஸ்டர்ல வருதுன்னு சொன்னா அது கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிடும். வந்ததும் தரேன். அது வரைக்கும் ஒரு நம்பிக்கைக்கு உன்னோட பிளாங்க் செக்கை கொடுத்துரு. அது எப்படி சரியாகும்? இங்க பாரா சுமேஷ், நீ எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காக உன் அண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்தாதடா சுமேஷ். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வேணும் கணக்கு போட்டிருந்தாருன்னா நீ முதற்கொண்டு பல பேர் இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க. நான் இந்த வீட்டுக்காக செலவு பண்ண பணத்தை திரும்ப கேட்டு வரல. நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். இதுக்கப்புறம் பண்ற வரவு செலவு கணக்குகளை இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த 3 லட்சத்துக்கு கேரண்டி நானு. பல தடவை உங்க கேஸ நடத்துறதுக்கும் குடிச்சு கும்மால் அடிக்கிறதுக்கு வாங்கின பணமும் அதெல்லாம் தனி. நாம பேசினதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டோட சொத்துல பங்கு கேட்டு நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது. உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. உங்களுக்கு கொடுத்த பங்கு எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்ததா நீங்க மாத்தி எழுதி கொடுக்கணும். என்னண்ணே, சம்மதமா? சம்மதம். அம்மா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சுமேஷ் எங்க இருந்தோ கடன் வாங்கி தான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்க போறான். அது உனக்கு உபயோகமா இருக்கணும். அம்மா, உங்க கையால இந்த பணத்தை நீங்களே கொடுங்க. இந்தாங்க, இத அம்மா கையில கொடுங்க. அட புடிங்க வேணும்னா. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அது கொடுங்க. கொடுண்ணா.
எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சா? ரத்த பந்தங்களுக்கு இடையில அக்ரிமெண்டோ இந்த கண்டிஷனோ அவசியம்தானா? எல்லா விஷயத்திலயுமே ஒரு கணக்கு இருக்கிறது நல்லதுதான். இவன் உயிரோட இருக்கணும்ன்ற ஆசையில உதவி கேட்டு வந்திருக்கா. ஆனா உங்க எல்லாருக்கும் இது மூலமா லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? வாழ்க்கையில உடைஞ்சி போனவனை தூக்கி நிறுத்தி வைக்கிறதுக்கு பதிலா அவனோட மனசை நோகடிக்க தான் நீங்க நினைக்கிறீங்க. சதீஷ், இந்த வீட்டுல உனக்கு மட்டும்தான் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அது தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். கையில பணம் இல்லாதவனோட வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கு? மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இந்த உலகத்துல வாழ்ந்து தானே ஆகணும். வேற வழியே இல்லாம தான் பாவம் இவன் இங்க வந்து கையேந்திருக்கானா. கூட பிறந்தவங்க கிட்டயே இப்படி பணத்துக்காக கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்தது நாங்க தான். வேணும், நீ தாண்டா பெரிய மனசு பண்ணி நாங்க பண்ண தப்பை எல்லாம் மன்னிச்சாகணும். டே வேணும், டேய் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.